எங்கடா கிளம்பிட்ட காலங்காத்தாலைங்க? காலங்காத்தாலே நீங்க ஆரம்பிச்சிட்டீங்களா? வெளியில போகும்போது எங்கடா போறா, எதுக்கு போறா, என்ன பண்ண போறா அப்படின்னு கேள்வி கேட்கறதுக்கு. ஏன் விளையாட போறேன்? விளையாட போறதெல்லாம் கிட்ட யார் கூட விளையாட போறா? நான் யார் கூட போய் விளையாடுறது உங்களுக்கு தெரியாதா? சேட்டு கூட தான். நீ யார் கூட வேணாலும் போய் விளையாடு, ஆனா அந்த சேட்டு கூட மட்டும் சேர்ந்து விளையாடக்கூடாது சொல்லிட்டேன். ஆமா, அவன் கூட சேர்ந்து நீ வந்து இப்படி தலத்திரிச்சு பேசுறா, தருதலையா சுத்தி நிக்கிறா, அவன் கூட சேரக்கூடாது சொல்லிட்டேன். இல்ல, நான் தெரியாம தான் கேட்கறேன். உங்களுக்கு சேட்டுக்கு என்னங்க பிரச்சனை? உங்களுக்கு வந்து அவனை கண்டாலே ஆக மாட்டேங்குது. எப்ப பார்த்தாலும் அவனை குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறியா? நான் குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன்டாக்கா அவன் நடக்கிற நடப்பு இப்படி இருக்குது, அதுக்கு தான் சொல்றேன் நீ அவன் கூட சேர்ந்து சுத்தாத. உங்களுக்கு ஒன்று தெரியுமாங்க, எனக்கு ஒன்றுண்டாக்கா என் மாப்பிள்ள வந்து உசிரியா கொடுப்பாங்க. அவனை பார்த்து எப்ப பார்த்தாலும் குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறியா? ஓ அப்படியா? உங்களுக்கு ஒண்ணுண்டாக்கா சேட்டு வந்து உங்களுக்கு உசிரியே கொடுப்பானா? ஒண்ணு பண்ணு, நீ என்ன பண்ற, மயக்கம் போட்டு கீழே விழுவ, அப்ப கீழே விழுவு, அப்புறம் மழை தெரியும் பாரு அவனோட கேரக்டர் என்னங்கிறது நீனே புரிஞ்சுக்கிடுவா. உங்களுக்கு உசிரை கொடுக்குறானா இல்ல அவன் வேலையை பார்த்துட்டு போறானாங்கிறது. என் நண்பன் மேலே உங்களுக்கு சந்தேகம் வருதா? சரிங்க, நீங்க சொல்ற பிளே வந்து நான் கீழே விழுவுறங்க மயக்கம் போட்டு, அப்புறம் நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கிடுங்க அவன் எப்படியாப்பட்டவன், என் மேல எவ்வளவு உசிரா வச்சுக்கிறான் அப்படிங்கிறத. சரிடா, நீ சொல்றதே நான் கேட்கறேன். இப்போ நீ மயக்கம் போட்டு கீழே விழுவு, அவன் வந்து உன்னை காப்பாத்துறதுக்காக துடிச்சாண்டு வச்சுக்கவன். இனிமே நீ வந்து எப்பவுமே அவன் கூட சேர்ந்து சுத்து, அவன் கூட போ, அவன் கூட விளையாடு. இதே வந்து அவன் வந்து உன்னை கண்டுக்காம அவன் உண்டு அவன் வேலை உண்டு போனாண்டு வச்சுக்க. இனிமே நீ வந்து அவன் கூட சேரக்கூடாது, அவன் கூட பேசக்கூடாது, அவன் கூட போய் விளையாடக்கூடாது. நான் சொல்றதுதான் நீ கேட்கணும். சரிப்பா, நீங்க சொல்றதை நான் கேட்கறேன். இனிமே வந்து நீங்க அவனை பத்தி தெரிஞ்சுக்கிறதுங்கிறதுக்காகவே நான் வந்து மயக்கம் போட்டு கீழே விழுவுறேன். நீங்களே பாருங்க. அல்லவே என்னாச்சு தெரியலையா? அப்பாஸுக்கு நல்லா பேசிக்கிட்டு இருந்தா திடீர்னு மயக்கம் போட்டு கீழே விழுவுறானா? யாரும் இப்படியாங்களா? ஏமாப்பிள்ள இப்படி மண்ணில் படுத்து கிடக்குறா? இது மண்ணில் படுத்துக்கானா? ஏன்னா நல்லா பேசிக்கிட்டு இருந்தவன் திடீர்னு மயக்கம் போட்டு கீழே விழுவுறான், பாத்துக்கிட்டு நிக்கிறா. ஓடி போய் வந்து ஆட்டோ கூட்டிட்டு எடுத்துட்டு வாடா, ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போனேன். ஆஸ்பத்திரிக்கெல்லாம் கூட்டிட்டு போக வேண்டியதில்லை, நான் சொன்ன அளவு எந்திரிச்சிருவான். மாப்பிள எந்திரி மாப்பிள. ஏன்னா கிணத்தனமா பேசிக்கிட்டு இருக்கிற ஒரு மயக்கம் போட்டு கீழே விழுந்து கிடக்கிறான். அவனை ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போறதுக்கு ஒரு ஆட்டோ எடுத்துட்டு வர சொன்னாக்க வந்து அதெல்லாம் தேவையில்லை. நான் சொன்னாலே எந்திரிச்சிருவான்னு சொல்றா. போடா போய் ஆட்டோ கூட்டிட்டு வாடா. பௌத்தர்ஜா, எனக்கு வேலை இருக்குது. எங்க அம்மா வந்து வெத்தலை வாங்கிட்டு வர சொல்லி நான் கடைக்கு போயிட்டு இருக்கிறேன். சரி, போற வழியில மாப்பிளையும் கூட்டிட்டு போறோம்னு வந்தேன். இவன் இப்படி மயக்கம் போட்டு கிடக்கிறான். சரி ஓகே, வந்தா சொல்லுங்க, சேட்டு வந்தா உன்னை கடைக்கு கூட்டு போறதுக்கு அப்படின்னு சொல்லுங்க. நான் சாயந்தரமா வந்து பாக்குறேன். அப்பாசே நல்லா காதுல வாங்கிட்டியா? அவன் என்ன சொல்றான்ட்டு போய் ஆட்டோ எடுத்துட்டு வர சொல்றதுக்கு அவன் என்ன சொல்றான்? மூமாக்கு வந்து வெத்தலை வாங்க போறேன்னு சொல்றான். சாயந்தரமா வந்து பாக்குறேன்னு வேற சொல்றான். இதுதான் உங்க நட்பா? என்ன மாப்பிள புசுக்கு எந்திரிச்சிட்டா நான் கடைக்கு போறேன்னு சொன்ன உடனே நடிச்சிட்டு கிடந்தியாடா? இனி என் கூட பேசாதடா. நான் மயக்கம் போட்டு கிடக்கிறாப்புல கிடக்கிறேன். இப்போ எங்க அப்பா சொன்னாரு உங்க கூட சேரக்கூடாது, இது போல வந்து உங்க கூட சேர்ந்து தான் நான் உருப்படாம போயிட்டேன் அப்படின்ட்டு என்ன சொல்லிட்டு இருந்தாரு. நான் சொன்னேன் எங்க அப்பாட்ட, எனக்காக உசுர வேற கொடுப்பாங்க அவன் அப்படின்ட்டு. அப்பதான் அவர் சொன்னாரு, நீ மயக்கம் போட்டு கீழே விழுவே, அவன் என்ன பண்றான்னு பாரு அப்படின்னு சொன்னாரு. அதே மாதிரி அவர் சொன்னாப்ல நீ செஞ்சுக்கிட்டா. போய் ஆட்டோ எடுத்துட்டு வர சொன்னதுக்கு ஆட்டோ எடுக்க மாட்டேன், எங்க அம்மாக்கு போய் வெத்தலை வாங்க போறேன்னு சொல்றா. இதான் பாசமா? இனிமே என் கூட பேசாத, என் கூட வராத. இனிமே எங்க அப்பா சொல்றதை நான் கேட்பேன். இனிமே மாப்பிள உங்க அப்பா பேச்செல்லாம் கேட்காத மாப்பிள. நம்ம ரெண்டு பேரும் நட்பை பிரிச்சு விடுறதுக்காக ஒரு வேலை பாக்குறாரா? அவரை போய் நம்புறா, என்ன நம்ப மாட்டியா? நீ பேசாதடா, நீ எல்லாம் ஒரு நண்பனாடா. இனிமே எங்க அப்பா சொல்றதை நான் கேட்பேன். இனிமே உங்க கூட எல்லாம் பேச மாட்டேன், நானும் வர மாட்டேன் உங்க கூட எல்லாம் விளையாடுறதுக்கு. இனி எங்க வீட்டு பக்கமெல்லாம் வராத சொல்லிவிட்டேன். இதான் முடிஞ்சு போச்சு. இன்னையோட உனக்கு எனக்கு எந்த உறவும் கிடையாது. ஓ அப்படியா? அவளுக்கு முடிவுக்கு வந்துட்டீங்களா நீங்க? அது சரி, இனிமே வந்து உங்க வீட்டு பக்கம் நான் வரவும் கூடாது, நமக்குள்ள எந்த உறவும் இல்லைன்னு சொல்லிட்டா. சரி, அப்படின்னாக்க இந்த வாங்கின ஒரு 5000 பணம் வாங்கினில்ல, அதை குடுறா. அந்த 5000 தானே, காசு வந்தோன்னு மூஞ்சிலே தூக்கி வீசுறேன், எடுத்துட்டு போ. என்னடா பஸ் 5000 ரூபாய் கடன் வாங்கினியா? ஆமாப்பா, அன்னைக்கு ஒரு நாள் 5000 வாங்கினப்பா. ஒரு தேவை இருந்துச்சு, முக்கியமான வேலை. உங்களை தேடினேன், உங்களை காணோம். அதனால தான் அவன்கிட்ட 5000 பணத்தை வாங்கி அந்த வேலையை முடிச்சிட்டேன். இப்போதான் உறவு இல்லைன்னு போயிருச்சுல, அதுக்கு அவன் காசை கேட்கறான். இப்போ நம்மள்ட்ட காசு இல்லை, நான் என்ன பண்ணணும்னு தெரியல. 5000 ரூபாய் தானப்பா, அந்த காசை நான் தர்றேன். உங்க ரெண்டு பேரும் உறவு முடிஞ்சு போனதுக்கே வந்து நான் ட்ரீட் வைக்கணும். 5000 ரூபாய் பெரிய காசா? அந்த காசை நானே தர்றேன். இப்போ அந்த காசை அவன்கிட்ட கொடுத்து இனிமே இந்த பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லி விட்டுரு. சூப்பர்ப்பா, நீங்க சீக்கிரம் காசு கொடுங்கப்பா, அவன் மூஞ்சியை தூக்கி வீசிடுவான். இந்தப்பா இந்த காசை அவன்கிட்ட கொடுத்து இதோட விரட்டி விட்டுறவன. இந்த காசு நீ கொடுத்த காசு, இந்த காசை வாங்கிட்டு போயிரு. இனிமே நீ எங்க வீட்டு பக்கமும் வரக்கூடாது, நம்ம ரெண்டு பேருக்கு எந்த உறவும் கிடையாது. இதோட முடிஞ்சு போயிருச்சு. இவ்வளவுக்கு ஆனதுக்கு அப்புறம் இனிமே என்னதுக்கு உங்களோட உறவு? எவன் வரப்போறான் உங்க வீட்டு பக்கம்? என் காசை கொடுறானே, என் காசு வந்ததுக்கு அப்புறம் போதும். இனிமே வந்து எவன் வரப்போறான் உங்க வீட்டு பக்கம்? இதை வாங்கிட்டு ஓடு. என்ன எனக்கு 5000 ரூபாய் வாங்கிட்டு இப்போ 3000 ரூபாய் கொடுக்குறியா? இதை வாங்கிட்டு நான் ஓடணுமா? இன்னும் பாக்கி 2000 ரூபாய்ங்க. என்னப்பா 5000 ரூபாய் சொல்லிட்டு 3000 ரூபாய் கொடுத்துருக்கியா? பாக்கி 2000 ரூபாய். இப்போதைக்கு 3000 ரூபாய் தான் என்கிட்ட இருக்குது. இந்த 3000 ரூபாய் எடுத்துக்கிட்டு போகட்டும். நாளைக்கு வந்து 2000 ரூபாய் வாங்கிட்டு போக சொல்லு. எங்க அப்பா சொன்ன விளங்குச்சுல, இப்போதைக்கு இந்த 3000 எடுத்துக்கிட்டு போ. நாளைக்கு வந்து வாங்கிக்க 2000 ரூபாய். நம்ம நட்புக்காக இது கூட செய்ய மாட்டோம்னா? இத்தனை வருஷம் நட்புக்கு 3000 ரூபாய் தானே இப்போ வாங்கிக்கிறேன். 2000 ரூபாய் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் நாளைக்கு வந்து வாங்கிக்கிறேன். கடைசியாக ஒன்று செய்ய சொல்கிறேன், கேட்குறியா? ஓ கடைசி ஆசை சொல்ல போறியா? சொல்லு. கடைசி ஆசை சொல்றதுக்கு நான் என்ன கோமாவில் கிடக்கிறேன்? ஒரு சந்தோஷமான செய்தி தான். இந்த காசை வச்சு உனக்கு நான் கடைசியாக உனக்கு ட்ரீட் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். வரியா நீ? போடா போடா, அதான் காசு கொடுத்தாச்சு, அதான் உறவு முடிஞ்சு போயிடுச்சு. அப்புறம் என்ன ட்ரீட்டு? எங்கள் அப்பா சொன்னா தான் நான் கேட்பேன். இனிமே அடாடா அப்பாஸ் பொசுகளை திட்டானப்பா. பொசுக்கு அப்பாவுக்கு வந்து மரியாதை கொடுக்க ஆரம்பிச்சிட்டானே. நம்ம சொன்னா தான் போவேன்னு சொல்றான். அப்படியேப்பட்ட பிள்ளைய நம்ம வந்து அவங்க கூட அனுப்பி விடாம இருக்கக்கூடாது. ஒரு நாளைக்கு தானே அதுவும் ட்ரீட் தானே கொடுக்குறேன்னு கூப்பிடுறான். சரி இன்னைக்கு எப்படியே போயிட்டு வர சொல்லணும் அவனை. அப்பாஸே சொல்லுங்கப்பா. எனக்கு உன் மேல நம்பிக்கை வந்துருச்சுப்பா. இனிமே நானே சொன்னா கூட நீ அவங்க கூட சேர மாட்டாங்கிறது தெரிஞ்சு போச்சு. கடைசி ஆசையா கூப்பிடுறான். அதுவும் நம்ம கொடுத்த 3000 ரூபாய் இல்லையே உனக்கு ட்ரீட் வைக்கிறேன்னு சொல்றான். அந்த 3000 ரூபாய் காசுக்கு நீனே திண்டுட்டு வந்துட்டு ஒரு இன்னைக்கு கடைசி நாள் தானே, போயிட்டு வாங்க. சரிப்பா, நீங்க சொல்லிங்கிறதுக்காக நான் போறேன்ப்பா. இங்க பாரு சேட்டு, நான் உங்க கூட ஊர் சுத்துறதுக்கெல்லாம் நான் வரல. எங்க அப்பா சொன்னதுங்கிற ஒரே காரணத்துக்காக நான் உங்க கூட வரேன். ரொம்ப நடிக்காத மாப்பிள. அப்பா நிக்கிறாரா நம்மளே பாத்துக்கிட்டு?
அவர் ஒரு கேனடா, அவர் இப்படி தான் நிற்பாரு. நம்மளை வந்து பிரிக்க போற ஆகலாம். நம்ம நடிச்ச நாடகத்தில் நம்மளுக்கு இன்னைக்கு 3000 கிடைச்சி போயிருச்சு. இதில் வந்து ஒரு நடிச்சிட்டு இருக்கிற நம்ம 2 பேரையும் நட்பை பிரிக்க போறேன் அப்படின்ட்டு இந்த சந்தோஷத்தில் இன்னும் ஒரு 2000 ரூபா தரேன் இருக்காரு நாளைக்கு. இன்னைக்கு உள்ள அந்த 3000 வச்சு நம்ம ஜாலியாக இருந்துருவோம். நாளைக்கு வந்து 2000 வாங்கிட்டு போவோம். இவரையெல்லாம் வந்து ஏமாத்துறது பெரிய விஷயமா? எப்படி மாப்பிள இப்படி அவரை கணிச்சு வச்சிருக்கிறா? சரியான யோசனை உனக்கு. இப்படியெல்லாம் நம்ம நாடகம் நினைச்சோம்னாக்கா வந்து உங்க அப்பா வந்து காசு தந்துருவாரு, அதை வாங்கிட்டு போய் நம்ம ஜாலியாக இருக்கலாம்னு யோசனை பண்ணியாடா. எப்படி உனக்கு இந்த ஐடியாவெல்லாம் தோணுச்சு? மாப்பிள ஆளு தான் பார்க்கறதுக்கு இந்த பெருசில் இருக்காரு, வயசான ஆளாவும் துபாய் சேக்கு மாதிரி எப்போ பார்த்தாலும் கந்தூராவில் சுற்றி நிற்கிறாரு. ஆனால் மண்டைக்குள்ள ஒரு இலவும் கிடையாது, களிமண் தான் இருக்குது அவருக்கு. இவரெல்லாம் ஏமாத்துறது பெரிய மேட்டரா மாப்பிள? வா மாப்பிள என் கூட, இன்னும் உனக்கு நான் தொழில் கற்று தரேன். சரி வா மாப்பிள, சீக்கிரம் அங்கிட்டு போயிடுவோம். இல்லைன்னா எங்கே விளையாட்டு பேசி நின்றாக்கா அவர் சந்தேகப்படுவார். ஏன்டா இன்னும் கிளம்பலையாடா நீங்க?